ஹாய், வெல்கம் டு மை ஆர்ட் ஸ்டுடியோ அண்ட் ஒர்க் ஸ்பேஸ். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த டேபிள் தான் ஆர்ட்காக நான் யூஸ் பண்ணுறது. இது ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் டைம் ஃப்ரண்ட்லேயுமே நீங்கள் அந்த டேபிளோட மேட் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம ஃப்ரண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ராயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்பீக்கர் எப்போயுமே இங்கே தான் இருக்கும். ஆர்ட் பண்ணும்போது எதுவும் சாங்ஸ் ஆர் வீடியோஸ் பார்த்துட்டு தான் ஒர்க் பண்ணுவேன். வாலில் டெக்கரேஷனுக்காக இந்த ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் அண்டு சீரியல் பல்ப்ஸ்லாம் கொஞ்சம் கொடி மாதிரி இருக்கட்டும்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க என்னோடய ஆர்ட் டெக்கர் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஆர்ட் மெட்டீரியல் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அந்த ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாமே என்னோடய பயோவில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா பை பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆர்ட்டும் பார்த்திங்கன்னா நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு பண்ண வாட்டர் கலர் ஆர்ட் தான். அதோடய வீடியோஸ் கூட என்னோடய பேஜில் இருக்கும். இந்த ஃப்ரேம்லாம் பிளாஸ்டிக்கோ இல்லை மரமோ கிடையாது, ஜஸ்ட்டு சார்ட்டு தான். சார்ட் வச்சு DIY பேப்பரில் எப்படி ஃப்ரேம் பண்ணணுன்னு பார்த்து தான் பண்ணேன். ரீசெண்டாக நான் படிச்சுட்ருக்க புக்ஸ் தான் இதெல்லாம். நான் படிக்கிற புக் எல்லாமே இங்கே தான் கொண்டு வந்து வச்சுருப்பேன். அண்ட் படித்த புக் இல்லைனா புதுசாக வாங்கி வச்சுருக்க புக்ஸ் எல்லாமே கீழே வீட்டில் இருக்கும். இந்த புக்ஸ்க்கெலாம் நானே தான் DIYயில் புக் மார்க்ஸ் பண்ணுவேன். ஸோ அதோடய வீடியோஸோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் அதே மாதிரி க்ரியேட் பண்ணியும் பார்த்துக்கலாம்ல. இந்த ஸ்பின் வீலர் ரீசெண்டாக ஷாப் போனப்போ தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்தோன்னே. அண்ட் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். இந்த கபோர்ட் டாப் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக நிறைய பிளான்ஸ் வைக்கணும், கேக்டஸ் மாதிரியெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய பிளானு. இப்போதைக்கு ஓரளவு செடியெலாம் வாங்கி வச்சுருக்கேன். தென் இந்த மசாலா வில்லேஜ் ஸ்பைஸ் ஜாரு. ஸோ நான் மேக் பண்ணியிருக்க நியூ ப்ராடக்ட் அண்ட் இதோட வீடியோஸ்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு வரும். இது பார்த்திங்கன்னா மளிகை கடை செட்டப்பில் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இது ஓட்டு வீடு செட்டப்பில் இருக்கும். அண்ட் இன்னொரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பேன். அது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடி வீடு ஸ்டைலில் தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் போட்டு வச்சுக்கக்கூடிய ஒரு பால் செட்டு தான். 3, 5 இந்த மாதிரி ரேஞ்சஸில் நமக்கு வருது. இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா வேணான்னு குப்பையில் போட்டது தான். ஸோ அதை எடுத்து ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிட்டு அந்த கிளாஸ்லாம் செட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் பெயிண்ட் பண்ணி லைட்டிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின ட்ரைபேட். நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா நோட் பேட்ஸ் வச்சுருப்பேன். அப்புறம் வாலில் ரைட்டிங் போர்டுக்கு பதிலாக நான் ஸ்டிக்கர் டைப் வாங்கி வால்லே ஒட்டிட்டேன். ஏன்னா காஸ்ட் கம்மியாக வந்துச்சு. தென் இங்கே குட்டியாக ஒரு டேபிள் இருக்கும். இது தெர்மாக்கோல் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் மார்க்கர்ஸ் இருக்கட்டும், டஸ்ட்பின் இருக்கும், அதுக்கப்புறம் டஸ்ட் ரிமூவர் இருக்கும். அப்புறம் இங்கே தான் நான் படிக்கிறது இல்லை நோட் பண்ணி வச்சுக்கிறது, நெக்ஸ்ட் என்ன டாஸ்க் பண்ணணும் இதெல்லாம் இங்கே தான் பண்ணுவேன். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸோட டாப்பில் பார்த்திங்கன்னா மினிமலாக ஒரு டெக்கர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டைமண்ட் பெயிண்டிங் வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். அண்டு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ட்ராக் ஜேர்னல்லாம் வச்சுருப்பேன். இது வரைக்கும் நான் பண்ண எல்லா ட்ராயிங்ஸோட கலெக்ஷனும் இங்கே தான் இருக்கும். அண்ட் குட்டி குட்டி ஷீட்ஸ் அண்ட் ஃப்ளிப் புக் நான் பண்ணுறேன் இல்லையா, அதோட ஷீட்ஸ் இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ரியல் பேர்டோட நெஸ்ட்டு. மழை டைமில் மரம் கீழே வந்தப்போ அப்போ நான் இந்த நெஸ்ட்டை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த புக்ஸ் எல்லாம் வேறு ஒரு வீடியோவில் என்னென்ன வச்சுருக்கேன், என்னென்ன டைப்பில் நான் வச்சுருக்கேங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். செகண்ட் ரேக்கில் நான் ரேராக யூஸ் பண்ணுற பெயிண்ட் இதெல்லாமே வச்சுருப்பேன். வாட்டர் கலர்ஸ்லேயே 2-3 இருக்கும் இல்லையா, அக்ரலிக்கில் அந்த இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேனோ அது இந்த செகண்ட் ரேக்கில் இருக்கும். அந்த தேர்ட் ரேக்கில் என்ன வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலரிங் புக் இருக்கும். ஸோ இதோட வீடியோஸும் ஃப்யூச்சர்ஸில் உங்களுக்கு வரும் என்னென்னங்கிறது. அண்ட் பேட்டர்ன் ஷீட்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். அண்டு நெக்ஸ்ட் ரேக்கில் பார்த்திங்கன்னா கேன்வாஸு, MDF போர்ட்ஸ் இருக்கும். அப்புறம் வுட்டன் ஸ்டாண்டர்ஸு, கீ செயின்ஸு இந்த விஷயங்கள்லாம் இந்த ரேக்கில் வச்சுருக்கேன். அண்ட் ஃபைனல் ரேக்கில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸு, ஸ்டோன்ஸு, சிசர்ஸு, அப்புறம் க்ளூகன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்.
திஸ் இஸ் மை டே டு டே ஆர்ட் ஒர்க்கு யூஸ் பண்ணுற ஆர்ட் ஐட்டம்ஸ்லாம் வைக்கக்கூடிய ஒரு ட்ராலி டைப்பான ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர். நான் அதிகமாக ஆர்டர்ஸ்க்கு மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணுறதால டாப் போர்ஷனில் வச்சுருக்கேன். இதை ஆல்கஹால் மார்க்கர் இருக்கும், அண்ட் வாட்டர் கலர் ப்ரஷ் பென்ஸ், ஓஹோ பிராண்ட் ப்ரஷ் பென்ஸ் இருக்கும், வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக வச்சுருப்பேன், அண்ட் ஒரு ஸ்கேல் இருக்குது, லைன் ஆர்ட் பென்ஸ் இருக்குது, அண்ட் ஒயிட் ஜெல் அண்ட் கிளிட்டர் பென்ஸ் இதெல்லாம் இந்த இடத்துல வச்சுருப்பேன். ஸ்வாட்ச் ஷீட் வந்து நான் இங்கே தான் வச்சுருப்பேன். ஏன்னா நான் எந்த ட்ராயிங் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு ஸ்வாட்ச் ஷீட் வந்து கண்டிப்பாக வேணும். அது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் வச்சுருக்க எல்லா டைப் ஆஃப் ஆர்ட் மெட்டீரியல்ஸ்க்கும் இந்த ஸ்வாட்ச் ஷீட் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். அண்ட் அதோட வீடியோ கூட நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அண்ட் ஒரு ஸ்கேலும் இங்கே வச்சுருக்கேன். செகண்ட் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ரஷஸ் வந்து வச்சுருக்கேன். ரவுண்ட் ப்ரஷ்ஷு, ஃப்ளாட்டு அதெல்லாம் இருக்கும். அண்ட் செகண்ட் அந்த ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ப்ரஷஸ் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வார்னிஷ்க்கு தனியாக ப்ரஷ் வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் இங்கே இருக்கும். தென் ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் யூஸ் பண்ணாத நீடட் எரேசர்ஸ் வச்சுருக்கேன். ஒரு டவல் கண்டிப்பாக நான் வந்து எப்பயுமே வச்சுருப்பேன், ஏன்னா பெயிண்டிங் பண்ணுறதுக்கு. அப்புறம் வாட்டர் ஸ்டோரேஜ் இது எப்பயுமே. அண்டு 2 கப் வச்சுருப்பேன், பெயிண்டிங் யூசஸ்க்காக வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்சலுக்கு தேவையான மார்க்கர்ஸ்லாம் நான் இங்கே வந்து வச்சுருப்பேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஜுக்கான நான் க்ரியேட் பண்ணியிருந்த ஒரு விசிட்டிங் கார்டு தான். அண்டு ட்ராயிங் முடிச்சோடனே நான் வந்து பார்சலுக்கு அதை போட்டு அனுப்புறதுக்காக அங்கேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில டூல்ஸ் இருக்கும். அண்டு சிசர்ஸ்லேயே 2-3 டைப்ஸ் வச்சுருப்பேன். அண்டு நைஃப்லேயுமே 2-3 வச்சுருக்கேன். தேர்ட் ராக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அக்ரலிக் கலர்ஸ் தான் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் இல்லைனா ஃபேஸ் கலருக்கு தேவையான பெரிய டியூப் வச்சுருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் வாங்கி ட்ரை பண்ணேன் அக்ரலிக் பென்னோட 12 கலர் உள்ள செட்டு. ஸோ நான் இது வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். இது ஒரு சைனீஸ் பிராண்டு. இதோட வீடியோவுமே நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நான் ரீசெண்டாக பை பண்ணியிருக்க ஒரு டியூயல் சைடு உள்ள அக்ரலிக் மார்க்கர். அண்ட் இதோட ரிவ்யூ வீடியோவுமே சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்கி ட்ரை பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரில் பிராண்டில் வாங்கின பேஸ்டல் ஷேட்ஸ் உள்ள ஒரு 10 கலர் உள்ள அக்ரலிக் கலர்ஸ் தான். அண்டு இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா மெட்டீரியல்ஸ்லையுமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இட்ஸி பிட்ஸியில் வாங்கின ஒரு 6 ஷேட்ஸ் உள்ள கிளிட்டரி இருக்கக்கூடிய ஒரு அக்ரலிக் கலர்ஸு. அண்ட் இதெல்லாம் நார்மலாக அதிகமாக நான் யூஸ் பண்ணுற பிளாக்கு, ஒயிட்டு, ப்ரௌன் இந்த கலர்ஸ்லாம் நார்மல் அக்ரலிக் கலர்ஸில் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். தென் ரெகுலராக யூஸ் பண்ணுற அக்ரலிக் டியூப்ஸு. அண்ட் இது நான் எப்பயுமே வச்சுருக்கக்கூடிய என்னோடய பேலட்டு. ஃபைனல் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் அண்ட் வந்து வார்னிஷ் தேவையான விஷயங்கள்லாம் வச்சுருப்பேன். இது வந்து டெக்கோ மேஜிக்கு. இது வந்து ஒரு க்ளூ மாதிரி, மோச் பாச் மாதிரி தான். அண்ட் வந்து சிஸ்டம் ஸ்ப்ரே இருக்கும். அண்டு கெஸோ, கிளியர் கெஸோ இது வந்து மல்டி சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம டூடில் பண்ணுறோம் இல்லையா, ஃப்ளிப் புக் டைப்பு, அதுக்காக 2 பஞ்சிங் மிஷின்ஸ் வச்சுருப்பேன். ஒன்று வந்து டபுள் அண்ட் ஒன்று வந்து சிங்கிள். 2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்லர்ஸ் வச்சுருப்பேன். அதோட பின்ஸு, அப்புறம் வந்து நீடில்ஸ்லாம் வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு நம்ம ஃப்ளிப் புக்கு யூஸ் பண்ணுறது. தென் வந்து இது வந்து மாச் பாஜு. அதுக்கப்புறம் 2 வார்னிஷ் ஸ்ப்ரே வச்சுருப்பேன். நான் எப்பவுமே 2 மாச் பாஜும் வார்னிஷ் ஸ்ப்ரே மட்டும் டூயலாக வச்சுருப்பேன். அப்பப்போ வாங்க முடியாது, கிடைக்காது, ஆன்லைன் தான் வாங்கணும். அப்புறம் எல்லா டைப்பான டேப்ஸும் இருக்கும். 1 இன்ச்சு, 2 இன்ச்சில் கிளியர் டேப்ஸு, அதுக்கப்புறம் மாஸ்கிங் டேப்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப்பு. அந்த வீடியோலாம் உங்களுக்கு காட்டுவாங்க இல்லையா, வாட்டர் ஃபில் பண்ணி விளையாடுற மாதிரி பண்ணுவாங்களா அது. அண்ட் நார்மல் டபுள் சைட் டேப்பு ஃபோமில் உள்ளதெல்லாம் இருக்கும். இதுதான் ஓவராலான என்னோடய பிளேசஸ். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து பயோவில் இருக்குது, செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.